நாளைதோறும் புதியவை. அஞ்சாத அட்வென்டிஸ்ட், ஜூலை 22. நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு, அவர்கள் கலக வீட்டார். எசேக்கியேல் 2:6. தம்முடைய சபையை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து அதை பரிசுத்தமாக்கி தன்னுடைய பரலோக தரத்திற்கு உயர்த்த அவர் விரும்புகிறார். ஆனால் இப்பொழுது திருச்சபையானது உலகத்தின் தரத்திற்கு தன்னை ஈடுபடுத்தி கொள்ளும் வண்ணமாகவே இருக்கிறது. உதாரணத்திற்கு, ஆபரணம் அணியும் அட்வென்டிஸ்ட், ஆபரணம் அணியாத அட்வென்டிஸ்ட், மாமிசம் உண்கிற அட்வென்டிஸ்ட், மாமிசம் உண்ணாத அட்வென்டிஸ்ட், ஓய்வு நாளில் வேலைக்கு செல்லும் அட்வென்டிஸ்ட், ஓய்வு நாளில் சபைக்கு செல்லும் அட்வென்டிஸ்ட், ஓய்வு நாளில் சமைக்கும் அட்வென்டிஸ்ட், ஆயத்த நாளில் சமைக்கும் அட்வென்டிஸ்ட், வருடத்திற்கு ஒரு முறை வருட பிறப்பிற்கு மட்டும் ஆலயத்திற்கு வரும் அட்வென்டிஸ்ட், ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஆலயத்திற்கு செல்லும் அட்வென்டிஸ்ட், ஓய்வு நாள் ஆரம்ப ஆராதனைக்கு வராத அட்வென்டிஸ்ட், ஓய்வு நாள் ஆரம்ப ஆராதனைக்கு தவறாமல் வரும் அட்வென்டிஸ்ட், ஓய்வு நாள் பள்ளிக்கு வராத அட்வென்டிஸ்ட், ஓய்வு நாள் பள்ளிக்கு வருகிற அட்வென்டிஸ்ட், தெய்வீக ஆராதனைக்கு மட்டும் வரும் அட்வென்டிஸ்ட். இப்படி அட்வென்த் பிள்ளைகள் மத்தியிலே வெவ்வேறாக தரம் பிரிந்து கொண்டே போகிறது. ஆனாலும் நாம் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளில் நடக்கும்போது கேலிக்கும் கிண்டலுக்கும் பரியாசத்திற்கும் பயமுறுத்தலுக்கும் உள்ளாகும்போது இங்கு எசேக்கியேல் 2:6, மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும், நீ தேள்களுக்குள்ளும் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு, அவர்கள் கலக வீட்டார். சொல்லப்பட்டதை நம் மனதில் உறுதியாக வைத்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை, திருச்சபை விசுவாசிகளே, வெளிப்படுத்துதலில் சொல்லப்பட்டது போல ஆதி திருச்சபை பரிசுத்தமாக இருந்து பிறகு சத்திய தரம் குறைந்த திருச்சபையாக மாறினது போல நாம் நம் திருச்சபையின் சத்திய தரம் குறையாதபடிக்கு அனனியா, மீஷாவேல், அசரியா போல சத்தியத்திற்காக எந்த பயமுறுத்துதலுக்கும் அச்சுறுத்துதலுக்கும் பயப்படாமல் உறுதியாக நிற்க வேண்டும். உங்களை என் கைக்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யார் என்றான். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை. நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்றார்கள். நீங்கள் அஞ்சாதவர்களா? ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நீர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல பரலோக பரிசுத்தத்திற்கு எங்களை தகுதிப்படுத்தும். ஆமேன்.